நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தொடர்ந்து இந்த நாம் கடைசி கால எச்சரிப்பு செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 2வது செஷனாக நாம் பார்த்த காரியத்தில் பாருங்கள், அந்த இஸ்ரவேல் யுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். அது எந்த இடம்? இந்த மோரியா மலை என்று பார்த்தோம். அதில் தாவீது அந்த இடத்துல தான் என்ன செஞ்சார்? அதை கிரயத்துக்கு பெற்றுக்கொண்டார் என்று பார்த்தோம் வேத வசனத்தின் மூலமாக. இன்னும் அந்த இடத்துல தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார் என்று பார்த்தோம். அந்த இடத்திற்காகத்தான் இந்த இஸ்ரவேல் ஈரான் அந்த யுத்தம் நடந்து கொண்டு இருப்பதை நாம் குறித்து பார்த்தோம். பாருங்கள், அதில் ஆண்டவர் அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் அந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லல் இல்லாதபடிக்கு இழிக்கப்படும் காலம் வரும் என்று சொன்னார். அதே போல் அது நடந்தது என்று நாம் பார்த்தோம். தொடர்ந்து பார்த்தோமானா இந்த காரியத்தில் பாருங்கள், அதற்கு அடுத்ததாக உபாகமும் புஸ்தகத்தில் 27வது வசனத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்ததாக கிபி 70ஆம் நூற்றாண்டில் அந்த ஆலயம் தீத்துராயனால் இடிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னுகின்ற வார்த்தை நிறைவேறிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். பார்த்திங்கன்னா அதில் 70ஆம் நூற்றாண்டில் கிபி கிறிஸ்துவுக்கு பின் அந்த யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. காரணம் என்னென்னா, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் அந்த இரத்தப்பழி சுமரட்டும் என்று சொன்னதுனால, சாபத்தின் காரணமாக. ஏனென்றால் சாபம் மிகவும் கொடுமையானது. பார்த்திங்கன்னா ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுகிற ஜாதிகளிடத்தில் கொஞ்ச ஜனங்கள் மீந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்க எல்லா பக்கமும் 4 பக்கமும் சிதறடிக்கப்பட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க போய் இருக்கிற இடங்களில் எல்லாம், ஏன்னா அவங்க நல்ல எஜுகேட்டடாக இருந்தாங்க, அவங்களுக்கு தேவ ஞானம் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ் நல்ல ஒரு ஓரளவு நல்ல வசதியாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பகுதிகளில் அவங்க இருந்தாங்க. ஏன்னா நான் கொச்சினில் கேரளாவில் நான் அந்த யூத ஆலயத்தை நான் சென்று பார்த்திருக்கிறேன். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா அப்படியாக ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க சென்று அவங்க இருந்து கொண்டு இருந்தாங்க. பாருங்கள், அந்த 70க்கு அப்புறமா யூதர்கள் எல்லா பகுதியிலும் இன்று இப்படியாக கொன்று குவிக்கப்பட்டாங்க. அதற்கப்புறம் வேர்ல்டு மேப்பில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போய்விட்டது. பாருங்க, சுமார் 1850 ஆண்டுகள் அந்த தேசமே பார்த்திங்கன்னா அவங்க இல்லை, யூதர்கள் இல்லை, எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அங்கங்கே அவங்க இருந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், ஒன்று நடக்கிறது. கிபி சரியாக 1918, அதாவது 1வது உலக யுத்தம். அப்பொழுது பிரிட்டிஷ் அரசுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் யூதர்களில் சில பேர் இருந்து அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படியாக என்ன செய்கிறாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸு, மிசைல்ஸு எல்லாம் அவங்களுக்குரிய ஆயுதங்களை இவங்க என்ன செய்கிறாங்க, தயாரித்து மூளையாக இருந்து இந்த யூதர்கள் தயாரித்து கொடுக்குறாங்க. அதனால் 1918 பிரிட்டிஷு எல்லாம் அந்த எல்லாம் அவங்க செய்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்ற உடனே
அவங்க அதற்கு ஈடாக என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் உதவி செய்தீங்க, உங்களுக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் பிடித்திருக்கிற தேசத்தில் உள்ள பகுதி தான் எங்கள் இஸ்ரவேல் தேசம், எங்கள் தேசத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நான் கொடுக்குறேன் என்று அவங்க என்ன சொல்கிறாங்க, அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட பாருங்கள், 1918 சொன்னது. ஆனாலும் சொல்கிறாங்க 1948 அந்த பாருங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப அவங்க குடி வர்றாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஏசாயா 43:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி என்ன செய்வேன், என் ஜனங்களை நான் என்ன செய்வேன், என் குமாரர்களையும் குமாரத்திகளையும் எல்லாரையும் என்ன செய்வேன்னா என்று சொல்லி, தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என்ன செய்வேன், என் நாமத்தை தரித்து கொண்ட யாவரையும் வா என்று சொல்வேன் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க. யூதர்கள் எல்லாம் அங்கங்கே இருந்தவங்க வந்து எல்லாம் என்ன செய்கிறாங்க, 1948 ஆண்டு தான் என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து சேர்றாங்க. சேர்ந்து அங்கே கூடுறாங்க. அங்கே சேர்ந்து தன்னுடைய தேசத்திற்கு வந்த உடனே என்ன நடக்கிறது பாருங்கள், ஒரே நாள் தாங்க, ஒரு நாளில் அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியுள்ள 7 நாடுகள் சேர்ந்து கொண்டு எதிராக யுத்தம் பண்ண வர்றாங்க. இஸ்ரவேல் வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆகியிருந்தது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, பாலஸ்தீனில் உள்ள மக்களை பார்த்து, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி. ஆனாலும் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம், தேசத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, பாலஸ்தீன் உள்ள நீங்கள் வெளியில் வந்துடுங்க, நாங்கள் 2 நாளில் என்ன செய்கிறோம், அங்கே யுத்தம் பண்ணி அவர்களை முடித்து விடுகிறோம், விரட்டி விடுகிறோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க பட்சத்தில் இருந்தபடியினால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியல. யூதர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அது உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு வியப்பை அளித்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்பொழுது அதற்கு தலைநகர் என்னவாக இருந்தது என்றால் டெல் அவென்யூ என்கிற தேசம் என்கின்ற ஊர் தான் தலைநகராக இருந்தது. பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு நல்ல ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருந்தார். இன்னும் அவங்க நல்ல ஹைலி எஜுகேட்டட் பீப்புள். அதனால் முதலாவது அவங்க செய்த காரியம் அவங்களுடைய மிலிட்ரியை தயார்படுத்தினாங்க. ஆர்மி ஃபோர்ஸு, இன்னும் பார்த்திங்கன்னா நேவி ஃபோர்ஸு, ஏர்ஃபோர்ஸு, எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்யும், முக்கியத்துவப்படுத்தி அதையெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸு, இன்னும் பார்த்திங்கன்னா அந்த மிசைல்ஸு, இன்னும் ரேடார் கருவிகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அதில் மொசாத் என்று அவங்களுடைய உளவாளி படை மிகவும் சிறந்ததுங்க. அவங்க உண்மையிலே எல்லா காரியங்களும் ஞானமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களால அங்கே சர்வை பண்ண முடிகிறது இஸ்ரவேலால். இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே திரும்பவும் பார்த்திங்கன்னா கிபி 1967 திரும்ப ஒரு 6 நாள் யுத்தம் வந்தது. அதுலேயும் விடாமல் துரத்தி அடித்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பாருங்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கடல் நீரைத்தான் சுத்திகரித்து அங்கே விவசாயத்திற்கு ட்ரிப்ளிகேஷன் போட்டு பயன்படுத்தி வர்றாங்க, குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா தொழில் துறையில் எல்லாம் அவங்க ஞானம் இருந்தபடினால நல்ல ஒரு அபார வளர்ச்சி இருந்தது.
எல்லா காரியத்திலும் அவங்க வாழ்வாதார அடிப்படைகளை தாங்களே அமைத்து கொண்டு அவங்க தேவ பலத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்க, விளங்கினாங்க. இன்னும் என்ன செஞ்சாங்க, வான் வெளியில் 3 அடுக்கு பாதுகாப்பு அங்கே நிறுவப்பட்டது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 2024 அவங்க 181 ஏவுகணைகளை அனுப்புனதில் அந்த ரேடார் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக யாரும் ஆர்டர் கொடுக்க வேண்டாம், யாரும் இயக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன மிசைல்ஸ் வந்தாலும் அந்த ஏவுகணை எல்லாம் போய் என்ன செய்யும், இது போய் அழித்து விடும். அப்படியாக தான் வானிலை அழிக்கப்பட்டது 177 ஏவுகணைகள். அந்த 3 அடுக்கு பாதுகாப்பு அங்கே அமைத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டு வர்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், சகரியா புஸ்தகத்தில் அதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 12:6 பார்க்கிறோம். எருசலேமில் பாருங்கள், அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2017 அமெரிக்கா பிரசிடெண்டாக தொழிலதிபர் ஆகிய டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வரவே மாட்டார் என்று தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் கூட அவர் வந்தார். அவர் வந்தவுடனே 2018 வருஷம் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த ட்ரம் என்ன செஞ்சார், இஸ்ரவேல் தலைநகர் எருசலேம் என்று அறிவித்தார். ஆண்டவரால் எதையும் செய்ய முடியுங்க. வேத வசனம் நிறைவேறிட்டு எருசலேம் தலைநகராக மீண்டுமாக பாருங்கள் அதை அவர் அறிவித்தார். பாருங்கள், அடுத்தது இந்த நவம்பர் 2024 பார்த்திங்கன்னா அமெரிக்கா எலெக்ஷன் நடந்தது. அதில் திரும்பவுமாக டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்டாக வந்தார். அதனால் பாருங்கள், வந்த உடனே அவர் என்ன செஞ்சார், அவர் வந்த உடனே எல்லா நாடுகளும் சேர்ந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன நடக்குமோ என்று ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து செயல்பட ஆரம்பித்தாங்க. ஆனாலும் கூட பாருங்கள், இன்னும் அங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா 3வது தேவாலயம் அங்கே வர வேண்டும். ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னா பாருங்கள், இதில் அந்த மத்தேயு 24 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்ம மத்தேயு 24 அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், 15வது வசனத்தில், மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது தேவாலயத்தில் வந்து தேவன் எனப்படுகிறது, ஆராதிக்கப்படுகிறது எவைகளோ அதற்கு மேலாக யார் இருப்பாங்களாம், தன்னை உயர்த்தி தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கும்படியாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டுடைய வசனம் நிறைவேறும்படிக்கு 3வது தேவாலயம் அங்கே கட்டப்படும். அதை மாற்ற யாராலும் முடியாது. பாருங்கள், அந்த 6வது அதிகாரம் மத்தேயு இந்த 24 ஆண்டுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்ட அந்த அதே வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது 6வதுல அந்த பாருங்கள், யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், ஆனால் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னங்க முடிவு, கடைசி காலம்னு சொல்கிறீங்க, முடிவு வராதுன்னு சொல்கிறீங்களே என்று சொல்லி பார்த்தோமானால்
முடிவு வராது என்று சொல்லி இது பகிரங்க வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம். பாருங்க, 7வது வசனம் ஜனத்துக்கு விரோதமாக, அந்த மத்தேயு 24 7வது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் பார்க்கிறோம், கர்நாடகா நமக்கு காவிரியிலேருந்து தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பார்த்தோம்னா பாருங்கள், ஜாதி மத சண்டைகள் நமக்குள்ளாக இருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த காரியம், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள். பாருங்கள், அண்மையில் நம்ம பார்க்கிறோம், காஷ்மீரில் டூரிஸ்ட்டுகள் பொது இடத்துல வைத்து அந்த இடத்தை சுற்றி பார்க்க வந்தவர்கள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, பொதுமக்கள். அதை பாகிஸ்தான் தீவிரவாதம் அதை பொறுப்பெடுத்து கொண்டது. பாருங்கள், அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள். இன்னும் பஞ்சங்கள் என்று பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த கொரோனாவில் சிலோனில் பஞ்சம், பாகிஸ்தானில் பஞ்சம், இன்னும் ஃப்ரான்ஸில் பஞ்சம். அதை போல் வேதாமத்தில் ஒரு பஞ்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆமோஸ் புஸ்தகத்தில் பார்த்தோம் என்றால், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, தேவ வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம். இன்றைய நாட்களில் கூட பாருங்க, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? வாக்குத்தத்தம் சொன்னால் பிடிக்கும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வார்த்தைகளை சொன்னால் பிடிக்கிறது. ஆனால் பாவம், இன்னும் பார்த்திங்கன்னா பரிசுத்தம், நியாய தீர்ப்பு என்று சொல்லிவிட்டால் யாருக்கும் என்ன செய்கிறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. அடுத்த முறை இவரை பேச அழைக்க வேண்டாம் என்று சொல்லி, செய்தி கொடுக்க அழைக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதனால் இப்போவோ அப்படிப்பட்ட வசனத்தை கூடிய பஞ்சத்தை நாம் காணும். செவி தினமுள்ளவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு விருப்பமான காரியங்களில் தான் அவங்க கேட்க, இச்சையின்படி வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பாருங்கள், இப்போவே நாம் அந்த காரியத்தை எல்லாம் நாம் காண முடிகிறது. அதனால் அடுத்ததாக பார்த்தோம்னா கொள்ளை நோய். பார்த்திங்கன்னா பயோவார் வந்தது சைனாவில். அந்த இயற்கையிலேயே உருவாக்கப்பட்ட அந்த பகுதி, அதில் பார்த்திங்கன்னா அது என்ன நடந்தது? உலகத்தையே 2 ஆண்டுகள் புரட்டி போட்டு விட்டது. முன்னால் கொள்ளை நோய் என்றால் பக்கத்து தேசத்திற்கு வேணால் வரும், இது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் வந்தது. அதனால் இந்த கொள்ளை நோய் என்கின்ற காரியம் சாதாரணமாக இருக்கவில்லை. அதை போல் அடுத்ததாக புவி எதிர்ச்சிகள். பார்த்திங்கன்னா சமீபமாக நம்ம பார்த்தோம், தாய்லாந்தில் 7.5 ரிக்டர் அளவுக்கு ஒரு பெரிய புவி எதிர்ச்சி தான். ஏறத்தாழ 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் என்ன செய்ய, பெரிய கட்டிடம் இடிந்து விழுந்தது எல்லாம் நம்ம டிவியில் நியூஸாக பார்த்தோம். விழுந்து சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் பட்ட பாடு பார்த்திங்கன்னா அவங்கள எடுப்பதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பாருங்கள், பெரிய இன்னும் ரோடுகள் எல்லாம் அகலமாக வாய்க்காலாக பெரிய இதாக வீடு அப்படியாக பிளந்து அங்கே இருந்ததை நாம் பார்த்தோம். பாருங்கள், அப்படியாக இன்னும் இப்படி புவியர்ச்சிகள் எல்லாம் வரும் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு. பாருங்கள், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, அதே இதில் மத்தேயு 24 13வது வசனம், 24 அதிகாரம் 13வது வசனம் பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அதே இது 14வது வசனம் பார்த்திங்கன்னா,
ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சேட்டலைட் மூலமாக இன்னும் டிவி, கூகுள், யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, வெப்சைட்டு, இன்னும் மிஷினரிகள், இன்னும் மொபைல் மூலமாக, அப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆகி விட்டது. எல்லா பகுதிக்கும் உலகம் முழுவதும் ஊழியக்காரர்களும் சென்று உலகம் முழுவதும் ஆண்டுடைய நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. எல்லா பகுதியிலும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நிறைவேறிவிட்டது. அதுக்காகத்தான் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் அதே இதில் 25வது வசனத்தில், இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்து வித்திருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அது எதை குறித்து என்று பார்த்தோமானால் பாருங்கள், நான் அதே இதில் 41வது வசனத்தை பார்த்தோமானால், அப்பொழுது என்ன நடக்கும்? 2 பேர் வயல்வெளியில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இது எதை குறிக்கிறது? இரகசிய வருகை. பாருங்க, அதனால் அந்த இரகசிய வருகை எல்லாம் கால சமயமாகிவிட்டது. வேத வசனத்தின் படி நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, எச்சரிப்பாக தேவ ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு என்ன தேவை? என்ன 44வது வசனத்தில் பார்க்கிறோம், நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரும், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தம் மிகவும் அவசியம். பாருங்க, அதை தான் பார்த்தீங்கன்னா இரகசிய வருகை என்பது தான் சபை எடுத்துக்கொள்வது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தான் பார்த்தோம் என்றால் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். பாருங்க, 2 கொரிந்தியர் 11:2 பார்க்கிறோம். 11:2 பார்த்தோமானால் பாருங்க, அவர் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக்க கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் யார்? மணவாட்டி, மணவாளனுக்காக எதிர்கொண்டு நம்ம செல்வதெல்லாம் 10 கன்னிகள் உண்மை. 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டாங்க. மற்றவர்கள் கைவிடப்பட்டாங்க. அந்த கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு வேண்டாம். ஏனென்றால் பாருங்கள், மத்தேயு 22வது வசனத்தில் நாம் பார்த்தோமானால் பாருங்கள், அதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. (24, 21, 22) ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத இனிமேலும் சம்பவியாத மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ரகசியம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கைவிடப்பட்டவர்களின் நிலைமை அந்தோ பரிதாபம். 3 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அதற்கு தேவைதான் எச்சரிக்கையாயிருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது தான் ஒரே வழி. ஆகவே தான் நாமும் கூட அந்த காரியத்தில் நாம் ஆண்டவரை நாம் ஜெபிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்போம். காலம் கடைசி காலம், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய காலம். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கடைசி கால எச்சரிப்பின் செய்தியை கேட்கத்தக்க கிருபைகளை தந்தீங்க ஆண்டவரே. நம் அப்பா, இதில் 3 பகுதியாக ஆண்டவர் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. ரகசிய வருகை சமீபம் ஆண்டவரே. இனி காலம் செல்லாது, எல்லா வேத வசனங்களும் நிறைவேறி முடிந்து விட்டது ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே, எல்லாரும்
உடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டு விட்டதே ஆண்டவரே. அதற்கு ஒரே வழி, ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியமாயிருக்கிறதே ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே இதற்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ளத்தக்க கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தேவையற்ற இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் நித்திய ஜீவனை பெறுவது தானே ஆண்டவரே சரியானதாக இருக்கும். அதற்காகத்தான மேலானதையே நாடுங்கள் என்று சொன்னீங்க. நாங்கள் இந்த உலகத்தின் காரியத்திலே இருந்து உழந்து கொண்டு இருக்கிறோமே ஆண்டவரே, கிருபையாக எங்களோடு பேசினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, யார் யார் அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கத்தக்க தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையில் உம்மை முன்வைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தாங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் உம்மை தேவ உறவுல சரியாக இருக்கத்தக்க தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளத்தக்க கிருபைகளை தாங்க. உமக்கு உகந்தவர்களாக நீங்கள் ஆண்டவரே விரும்புகின்ற வண்ணமாக வாழ்கின்றவர்களாக காணப்படத்தக்க கிருபைகளை எனக்கு தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அதற்கு இடையூறாக இருக்கின்ற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இப்படியாக அமிழ்த்து வைத்திருக்கின்ற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக, சுட்டு எரிக்கப்படுவதாக. குடும்பத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தேவையற்ற காரியங்களில் தன் நேரங்களை செலவழித்து தேவையில்லாத பாவ காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை சந்தியுங்க ஆண்டவரே. கடைசி காலம் என்பதை அறிவுறுத்துவீராக ஆண்டவர். எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே அப்பா, பாவத்தின் கொடூரத்தை பற்றி அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே பாவ சாப காரியங்களில் ஆண்டவரே அவர்கள் விலகத்தக்க நீங்கள் கிருபைகளை தாங்க. ஏற்ற காரியத்தை ஏற்றபடி நீங்கள் வாக்கி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கத்தக்க கிருபைகளை தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே இவ்வளவு ஆண்டவரே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றிலும் இருக்க ஆண்டவரே பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கவரும் முடிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நியமித்துள்ள ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடத்தக்கதான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே தாங்க. இந்த வார்த்தை இவர்களோடு பேசட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.